பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருத்தரும் தேவனை நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் அவரால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். எனவே இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு காரியமாகும். ஒரு கிறிஸ்தவ பெண் ஒரு போதகரிடம் வந்து அர்ப்பணம் என்பதை பற்றிய உங்கள் கருத்து என்ன என்று கேட்டாள். அதற்கு அந்த போதகர், அர்ப்பணம் என்பது ஒரு வெற்றுத்தாளின் அடிப்பகுதியில் கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு அந்த பக்கம் முழுவதையும் ஆண்டவரை நிரப்ப சொல்வதாகும். தேவனுடைய விருப்பம் மட்டும் நம்முடைய வாழ்வில் நடைபெற நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்பதே அர்ப்பணமாகும். அவர் குயவன், நாம் களிமண். அவருக்கு பிரியமானபடி வணைய நம்மை அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண் மாதிரி. அந்த குயவன் கையில் இருக்கிற அந்த களிமண் அந்த குயவன் கையில் தன்னை அர்ப்பணிக்கிறது. அந்த குயவன் கையில் அந்த களிமண் தன்னை அர்ப்பணிக்கும் போது அந்த குயவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அதை ஒரு நல்ல பாத்திரமாக வரைந்து அந்த களிமண்ணை நல்ல ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாக அந்த குயவன் உருவாக்குவார். அதே போலவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் கையிலே நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கும் போது நம்ம இந்த உலகத்துக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய், தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரமாய் தேவன் உங்களையும் என்னை பயன்படுத்துவாராக. வேதம் சொல்லுகிறது, குயவன் கையில் இருக்கிற களிமண் அவன் கையில் இருக்கும்போதே கெட்டுப்போனது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உடனே அந்த குயவன் அந்த களிமண்ணை தூர போடாமல் மறுபடியும் அந்த களிமண்ணை பிசைந்து அந்த களிமண்ணை பக்குவப்படுத்தி மறுபடியும் அந்த குயவன் அந்த களிமண்ணை வேறே பாத்திரமாய் மாற்றி விட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், சில சமயத்தில் பார்த்திங்கன்னா சில தேவனுடைய பிள்ளைகள் தங்களை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல், அர்ப்பணிக்காமல், தங்கள் விட்டு வந்த உலக காரியத்தையும் தங்களுடைய சிற்றின்பங்களையும் தேடி போய்விடுவார்கள். தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்காமல் ஓடிவிடுவார்கள். ஆனால் தேவன் அவர்களை அப்படி விட்டு விடுகிற தேவன் அல்ல. அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் செய்கிறார், அரவணைத்து மறுபடியும் திரும்பவும் வணைந்து ஒரு நல்ல பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துகிறார். ஆனால் நாம் அவர் கையில் இருக்கும்போது நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து அந்த குயவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் தேவன் நம்மை பயன்படுத்துவார். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல கெட்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. ஒருவேளை குயவன் கையில் இருக்கிற களிமண் கெட்டு போனது போல நம்மை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்காமல் யாராவது இருப்போமானால், இன்றைக்கு ஆண்டவரே என்னை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் கொடுப்போமானால் நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மரியாள் என்கிற ஒரு கன்னி பெண், அவளுக்கு அப்போ தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கிறது. அந்த நேரத்தில் கபிரியேல் தூதன் வந்து அவளுக்கு தரிசனமாகி, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறான். பாருங்கள், அந்த மரியாள் ஒரு கன்னி பெண், அவளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிந்திருக்கிறது யோசேப்போடு கூட. வருகிற சில நாட்கள் அவளுக்கு திருமணம். ஆனால் இப்போ தூதன் வந்து தரிசனமாகிறான், நீ கர்ப்பவதியாகி பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பெறுவாய், உனக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அந்த தூதன் தரிசனமாகி சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இந்த மரியாள் தூதனுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தாள். தனக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் என்ன நினைப்பான் என்று கவலைப்படவில்லை, தன்னுடைய பெற்றோர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படவில்லை, தன்னை சூழ்ந்திருக்கிற சமுதாயம் என்ன நினைக்கும் என்று கவலைப்படவில்லை.
தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அந்த மரியாள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள். அல்லேலூயா. தன்னை முழுவதும் அர்ப்பணித்தபடினால் அந்த மரியாள் வயிற்றில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். முழு உலகத்தில் இருக்கிற மக்களை ரட்சித்து அவர்களை ஆஸ்வதித்தார். இந்த காலையில் மரியாள் தன்னை முழுவதும் அர்ப்பணித்தது போல இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்மை தேவனுக்கு முழுமையை அர்ப்பணிப்போம். முழுமையை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்விலும் இயேசு பிறப்பார், இயேசு உதிப்பார், அநேக மக்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்வை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்தால் நாமும் தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுகிற ஒரு ஆயுதமாய், ஒரு பொருளாய் மாற தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை மாதிரி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கையில் இருக்கிறோம். ஆண்டவர், நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக எங்களை வணைவதற்கு எங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் அர்ப்பணிக்காமல் சிலர் உம்மை விட்டு தூரமாய் போயிருக்கலாம் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போயிருக்கலாம். அவர்களும் ஆண்டவர் உம்முடைய கையில் அடங்கியிருந்து அர்ப்பணித்து நல்ல பாத்திரமாக அவர்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் என்று ஜெபிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.